வணக்கம். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளது தெரிந்த விஷயம்தான். இந்தியாவுடனான வர்த்தகத்தில் அமெரிக்கா ஒரு பெரிய பங்குதாரராக இருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை இந்தியாவுக்கு ஒரு சிறிய பின்னடைவாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானுடன் இணைந்து ஒரு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அந்த அறிவிப்பில் இந்தியா ஒரு நாள் பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலைக்கு வரலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் முதன்மை எதிரியான பாகிஸ்தானுடன் அத்தகைய நெருக்கத்தை ட்ரம்ப் காட்டியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா என்பது குடிக்கும் தண்ணீரில் கூட நம்ப முடியாத ஒரு நாடு என்பது உலகம் அறிந்த விஷயமாகும். இந்தியாவை பொறுத்தவரை சுதந்திரம் அடைந்தது முதலே இன்று வரை ஒவ்வொரு கட்டத்திலும் அமெரிக்காவின் சதி செயல்களை சந்தித்துதான் வந்துள்ளது. இந்திய வரலாற்றில் இந்தியாவின் வளர்ச்சியை தடுப்பதற்காக அமெரிக்காவின் அளவிற்கு தமது சொந்த வேலையை கூட விட்டுவிட்டு செயல்பட்ட வேறு எந்த நாடும் இல்லை. அவ்வாறு செய்து வந்தவர்களில் ஒருவராகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது தன்னை காட்டிக்கொள்கிறார். அவ்வாறு அமெரிக்கா செய்துள்ள பல்லாயிரக்கணக்கான நடவடிக்கைகளில் ஒன்றுதான் இந்த 25% வரி என்பதும். அந்த பல்லாயிரம் முயற்சிகளையும் மீறித்தான் இன்று பாரதம் அதே அமெரிக்கா பொறாமைப்படும் அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. அன்று இந்தியா ராக்கெட் ஏவிய போது மாட்டை பிடித்துக்கொண்டு நாசாவின் கதவை தட்டுவது போல் கேலி சித்திரம் வெளியிட்டவர்கள் இந்தியாவிற்கு கிரையோஜெனிக் என்ஜின் தொழில்நுட்பம் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக எத்தனையோ சதிகளை செய்தவர்கள் இன்று இந்தியாவுடன் இணைந்து விண்வெளி திட்டங்களில் ஈடுபடுவதை பெருமையாக நினைக்கும் அளவுக்கு இந்தியா சுயம்புவாக வளர்ச்சி அடைந்துள்ளது. எனவே ட்ரம்ப் அல்ல எந்த கொம்பனாக இருந்தாலும் இந்தியாவிற்கு எதிராக வந்தால் மரியாதை கிடைக்காது, அவ்வளவுதான். எந்தவிதமான அச்சுறுத்தலையும் அழுத்தத்தையும் மீறி இந்தியா வெற்றியடையும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்தியா பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலை ஏற்படலாம் என்று கூறும்போது அந்த மனிதர் எந்த அளவு கோமாளித்தனங்களை வெளிப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் வளர்ச்சி பிடிக்காமல் தான் அவ்வாறு செய்கிறார் என்று சொல்ல முடியும். அவர்கள் பாகிஸ்தானில் எண்ணெய் எடுத்து மற்ற நாடுகளுக்கு விற்கும் நிலை ஏற்பட்டால் இந்தியா அதற்குள் உலகிற்கே மின்சார வாகனங்களை வழங்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ச்சி அடைந்திருக்கும் என்பதை கணிக்க தெரியாத ஒரு அதிபரை கோமாளி என்றுதானே சொல்ல முடியும். இவ்வளவு ஆர்வத்தோடு ட்ரம்ப் குறிப்பிடும் அந்த ஒப்பந்தம் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். அது பாகிஸ்தானில் கச்சா எண்ணெய் உற்பத்தி உட்கட்டமைப்பை பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இணைந்து மேம்படுத்தும் ஒப்பந்தம் என்று கூறப்படுகிறது. மறுபுறம் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா மெஹ்மூத் குரேஷி அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் செய்து முடித்துவிட்டது என்று மட்டும்தான் கூறியுள்ளார். ஆனால் அதற்கான விரிவான விவரங்கள் எதுவும் இன்னும் வெளியாகவில்லை. தற்போது பெரும் எதிர்பார்ப்புடன் ட்ரம்ப் பாகிஸ்தானை நோக்கி இருக்கும் நிலையில் பாகிஸ்தானில் உண்மையில் எவ்வளவு எண்ணெய் வளம் உள்ளதென்பது குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. பாகிஸ்தானில் எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டாலும் அந்த நாடு தமது தேவையின் 85% கச்சா எண்ணெயை மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்துதான் இறக்குமதி செய்கிறது. 2016 பாகிஸ்தானில் 35.35 கோடி பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் இருப்பு உறுதி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது ஒரு நாளைக்கு 5 லட்சம் பீப்பாய்களுக்கும் மேல் கச்சா எண்ணெய் பாகிஸ்தானுக்கு தேவைப்படுகிறது. வெளிநாட்டில் இருந்து எண்ணெய் வாங்காமல் பாகிஸ்தானில் உள்ள எண்ணெயை மட்டும் பயன்படுத்தினால் அந்த நாட்டின் தேவைக்கு 2 ஆண்டுகளுக்கு கூட அங்குள்ள வளம் போதுமானதாக இருக்காதென்று மதிப்பிடப்படுகிறது. கடந்த ஆண்டு பாகிஸ்தானில் இருந்து ஒரு முக்கியமான தகவல் வெளியானது. பாகிஸ்தானின் கடல் பகுதியில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு பெருமளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாயிற்று. உலகிலேயே 4வது பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்பு அங்கு உள்ளதென்று கூட பேசப்பட்டது. ஆனால் அவை அனைத்தும் உறுதி செய்யப்பட்டவையா என்று கேட்கும்போது அதற்கு உறுதியான பதில்கள் எதுவும் இல்லை. உண்மையில் பாகிஸ்தானிடம் கடலடி எண்ணெய் உற்பத்திக்கான தொழில்நுட்பமும் இல்லை. அதேபோல் அதற்கான உட்கட்டமைப்பு மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான நிதி வளங்களும் அவர்களிடம் இல்லை. அதனால் கச்சா எண்ணெய் இருப்புகளை உறுதிப்படுத்த முடியவில்லை. அதாவது ஆராய்ச்சி மூலம் கூட இருப்புகளை உறுதி செய்ய முடியவில்லை என்பதாகும் அதன் பொருள். தற்போது இருப்புகளை உறுதி செய்ய மட்டும் பாகிஸ்தானுக்கு ரூபாய் 1.41 லட்சம் கோடி தேவைப்படும் என்றும் அதற்கு 5 ஆண்டுகள் கூட ஆகலாம் என்றும் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஏற்கனவே பெரும் கடன் சுமையில் உள்ள பாகிஸ்தான் பொருளாதாரம் இவ்வளவு பெரிய முதலீட்டை செய்யும் நிலையில் இல்லை. அதனால்தான் அமெரிக்காவின் ஆதரவை பெற முயற்சி செய்து வருகிறது அந்நாடு.
இந்த நிலையில்தான் ட்ரம்ப் ஆதரவளிக்கும் சமிக்ஞையை வெளியிட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. இன்னும் எண்ணெய் இருப்புகள் உறுதி செய்யப்படாத நிலையிலேயே இந்தியா பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலை வரும் என்று ட்ரம்ப் கூறியிருப்பது அவரது நோக்கம் என்னவென்பதை தெளிவுபடுத்துவதாக உள்ளது. காரணம், அமெரிக்காவும் பாகிஸ்தானும் என்றுமே இந்தியாவிற்கு எதிரான கள்ள உறவு கொண்ட நாடுகள்தான் என்பதில் சந்தேகமில்லை. அது உலகம் அறிந்த விஷயமாகும். அதனால் அவர்களுக்குள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், அதில் இந்தியாவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ட்ரம்பை பொறுத்தவரை யாரையேனும் வம்பிழுத்து வாங்கி கட்டிக்கொள்வது வழக்கமாகிவிட்டது அவருக்கு. பாகிஸ்தானில் அதற்காக உட்கட்டமைப்புகள் கூட இல்லை. இந்தியாவுடன் நல்ல உறவுகள் இல்லாத இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு கூறியிருக்கிறார். அவரை கோமாளி என்று பின்னர் சொல்லத்தானே செய்வார்கள். இவை அனைத்தும் நம்பகமானவையா என்பது குறித்து வல்லுநர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளார்கள்.